நீங்க சொல்றீங்களே, இங்க 9 பேருக்குள்ளயுமே போட்டி கிடையாது, பொறாம கிடையாது. எனக்கு வந்து நீங்க சொல்ற மாரி எல்லாருக்குள்ளயும் இருக்கலாம். ஆனா எனக்கு நெஜமாவே உங்ககிட்ட அது வந்து 100% ஜென்யூனா தெரியுது. பிகாஸ் ஏன்னா, ஒவ்வொரு போஸ்ட்டா போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ப்ரோமோ வந்து நாளைக்கு ஷோ வரப்போகுது அப்படின்னா, ஒவ்வொரு போஸ்ட்டா போடும்பொழுதும், யார் என்ன போஸ்ட் போட்டாலும் அது அத்தனையும் புலியோட ஸ்டோரியில பார்க்க முடியும். ஆமா. வாவ்! நண்பா சூப்பர் கலக்குற. அந்த விஷயம் எல்லாமே வெறும் ஸ்டோரிக்காகவும், வெறும் வார்த்தைக்காகவும் இருக்க மாரி தெரியல. ஆத்மார்த்தமா, மனப்பூர்வமா நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நாம எப்படி பண்ணுவோம்? அப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது காரணம் என்ன வாலண்டியரா பண்றதுன்றது வேற. அது அப்படி நான் தெரியல. இந்த 15 வருஷத்துல கேட்ட எனக்கு இதெல்லாம் கிடைச்சது கிடையாது. ஓகே. புரியுதா உங்களுக்கு? நமக்கு நடிச்சிட்டு இருப்போம். உங்க பக்கத்துல இருக்க ஆட்கள் கூட நம்மள பாராட்ட மாட்டாங்க. ம். பாராட்ட வேணாம். ஓகே. அப்படின்னு கூட எனக்கு அந்த அப்ரிசியேஷன் கூட கிடையாது. கிடைச்சதில்ல. ஸோ என் கூட டிராவல் பண்றவங்க எல்லாருக்கும் என்னோட இடத்துல ஆனதுக்கு நடக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஆணித்தனமா இருக்கேன். ஓகே. சி நான் ஃபேஸ் பண்ணதுக்கிட்ட வேற ஒருத்தன் எதுக்காக ஃபேஸ் பண்ணணும் அந்த விஷயத்த? இப்ப நம்ம மட்டும் வளருதுன்றது வேற கூட இருக்கவங்களும் வளருதுன்றது அத யோசிச்சா நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மகிட்ட சாமி வந்துரும் ஆக்சுவலி.